வணக்கம் அன்புடன் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் ஹாப்பி நியூஸ். நிறைய நம்ம வந்து ஜாமோ ஆர்கானிக்ஸில் லான்ச் பண்ணிட்டு வர மாதிரி இன்றைக்கி ஒரு லான்ச் இருக்குது. பட் உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயே வந்து ஃபேஸ் கேர்னு தனியாக வந்ததுக்கான காரணம், ஃபேஸில் உள்ள ஸ்கின் வந்து இட்ஸ் லைக் லிட்டில் பிட் தின்னாக இருக்குன்றதுனால தான். ஸ்பெஷலி ஃபேஸ் வாஷ்ன்றது வந்து டர்ட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணும். பட் இங்கே பிரச்சனையே ஆல்மோஸ்ட் நிறைய பேர் மேக்கப் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆல்மோஸ்ட் 100% ஆஃப் த விமனில் 80 to 85% ஆஃப் த பீப்புள் யூஸ் ரெகுலர் பேசிஸில் அந்த மேக்கப் யூஸ் பண்ணுறோம். மேக்கப்பே யூஸ் பண்ணலைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனில் வந்து சிலிக்கன்ஸ் ஆட் பண்ணியிருந்தால், நீங்கள் நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணாலாம் அது போகாது, டீப் கிளென்ஸ் பண்ணால் தான் போகும். டீப் கிளென்ஸுன்னு இருக்கிற ப்ராடக்ட்ஸில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். வேறஸ் மைசலார் வாட்டர் யூஸ் பண்ணலான்னா அது ஆல்கஹால் சேர்த்துருப்பாங்க. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அது ஸ்கின்னை ட்ரை பண்ணும். ஸோ இது வந்து நான் பார்த்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண விஷயங்களில் இதுதான். பட் என்ன மார்க்கெட்டில் இருக்குது, ஏன்னா ஒன்ஸ் வைல் நான் வந்து அடிக்கடி மேக்கப் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் எப்போயுமே ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஆயில்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப ஹெக்டிக் டேஸில் சம்டைம்ஸ் ரிமூவ் பண்ணாமலே விட்டுருவேன். அதனால நெக்ஸ்ட் டே வந்து டைனி பம்ப்ஸ் வந்துடும். சரி ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணலான்னா அதுக்கப்புறம் உள்ள ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணுறதில்ல. சரி இதுக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும்போது தான் ஒரு ப்ராடக்ட்லேயுமே ஒரு ஃப்ளாஸ் இருந்தது. நான் சொன்ன மாதிரி இந்த டீப் கிளென்சிங் ஆயிலில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி மைசலார் வந்து ட்ரை பண்ணுது. கிளென்சிங் பாம்னு இருக்குது, பாம் கன்சிஸ்டன்சியில் அது நல்லா ஒர்க் ஆகுது. பட் என்னென்னா கையை வச்சு ஸ்கூப் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்ணுக்கு தெரியாத ஜெர்ம்ஸ் போனால் கூட நமக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஸோ அப்போ ஹைஜீனிக்காகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஆயிலும் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணாமல் ஆல் இன் ஒன்னாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ எனக்கு வந்து கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கும்போது ஒரு பிராண்ட் எனக்கு வந்து கொடுத்த ஒரு ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சி போச்சு. பட் அதை வந்து பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய காம்ப்ளிகேஷன் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம். ஃபைனலி வி கிராக்ட் இட் அவுட் அண்ட் ஹாப்பி டு ஷேர் யூ ஸ்குவாலின் டெய்லி கிளென்சர், ஆயில் கிளென்சர். ஆயில்னு பயந்துடாதீங்க, காம்பினேஷன் நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ட்ரை சென்சிட்டிவ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் பிகாஸ் இதில் வந்து நான் கொமெடோஜெனிக் ஆயில் சேர்த்துருக்கோம். ஆயில்னால் இது ஆயில் மாதிரி இருக்காது. ஃபேஸை வந்து ஒரு 1 ட்ராப் வச்சு நான் இப்போ மேக்கப் போட்டிருக்கிறதுக்கு ரீசனே அதுதான். ஐல் ஷோ யூ ஹவு இந்த மேக்கப் எல்லாமே எப்படி மெல்ட் ஆகுது வித்தவுட் ஈவன் யூஸிங் ஃபேஸ் வாஷ் அப்படின்றத ஐ வில் டெமான்ஸ்ட்ரேட் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. பேசிக்லி இதில் 1 ட்ராப் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா மெல்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் ஆயிலாக இருந்தால் என்ன, நம்ம கழுவும் போது அந்த ஆயில் இங்கேயே இருக்கும் இல்லையா ஃபேஸில் க்ளீன் ஆகாமல். பட் யூ நோ வாட், இட் மெல்ட் ஆகி அப்படியே ஃபேஸ் வாஷ் மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் வந்து இந்த ஆயிலி ஸ்கின் பீப்புள் அவங்களுக்கு வந்து வேணும்னா ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். பட் அதர் ஸ்கின் டைப் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கூட விட்டுடலாம். டபுள் கிளென்சிங்காக இட்ஸ் லைக் சிங்கிள் கிளென்சிங்காக ஆக்கும். அண்ட் எஃபெக்டிவ்லி இட் வில் ரிமூவ் த சிலிக்கன்ஸ், மேக்கப்ஸ். எது யூஸ் பண்ணாலும் ஹேண்டியாக இருக்கணும். வி தாட் ஆஃப் கெட்டிங் திஸ் பேக்கிங். அண்ட் இதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணல. பியோர் ஆர்கானிக் சிசிடி ஆயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்குவாலின், அதாவது ஆலிவ்ஸ்லேருந்து டிரைவ் ஆகிறது, ஆல்மண்ட் ஆயில், அது போக ஆயில் கிளென்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது அப்படியே மெல்ட் பண்ணி ஸ்கின்லேருந்து எல்லா அழுக்கையும் நீக்கிறோம். இது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் நான் மும்பைக்கு வந்து ஒரு எக்ஸ்போக்கு போயிருந்தேன். ஸோ அந்த டைமே ப்ரிப்பேர் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் பாட்டில் நான் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு பிடிச்சிருந்ததுக்கப்புறம் தான் we just got tested. அதுக்கப்புறம் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் தான் we are actually launching it. So I'm super happy. டெய்லி மேக்கப் யூஸ் பண்ணுறவங்க, if you're facing issues, definitely you must check. If you're not facing issues also, you must check because we have formulated in such a way all in one. ஸோ ஒன்ஸ்லாம் என்னென்னா ஐ வில் கெட் டைம் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு படுப்பேன். பட் தென் நவடேஸ் இப்போலாம் எப்படின்னா 9க்கு முன்னாடி எனக்கு ஸ்லீப் போகணும் அப்படின்ற ஒரு தாட்டில் போய் படுத்துடுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அப்படியே மேக்கப்போட தூங்கிடுறேன். ஜஸ்ட் பிகாஸ் அது 2 ப்ராசஸ், ஆயில் வச்சு கிளென்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும், ட்ரெஸ் வெட் ஆகும். பட் யூ நோ வாட், இது எல்லாமே ஒரு ப்ராசஸில் குவிக்காக முடிஞ்சிடும் அண்ட் டீப் கிளென்ஸும் ஆகிடும். ஸோ தட்ஸ் இட். இது ஃபாலோட் அப் நீங்கள் வந்து ஏதாவது ட்ரை ஆக்குமா ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை ஆக்காது. பட் இதுக்கு மேலே ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யார் இருப்பாங்கன்னா, ஆயிலி ஸ்கின், ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின், யூ கேன் யூஸ் ஃபேஸ் வாஷ் ஆஃப்டர் திஸ்.
பட் மற்ற ஸ்கின் டைப்புக்கு இது ஒன்றே போதும், ஸ்பெஷலி ஆஃப்டர் ரிமூவிங் மேக்கப். ஸோ இஃப் யூ நீட் மைல்டான ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம் இஃப் நீடட். ஸோ எஸ், இதுதான் எஸ் ஸ்குவாலன் கிளென்சிங் ஆயில். ஜஸ்ட் இவ்வளோ இருந்தால் போதும். நல்லா மசாஜ் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துரும், டிசால்வ் பண்ணிடும். தெரியுதா? I have used waterproof eyeliner today. See, this is not oil, this is not cleanser, this is cleansing oil. Okay, Squalane Rich. இப்போ அப்படியே நம்ம வந்து தண்ணி வச்சு வாஷ் பண்ணோம்னா மெல்ட் ஆகி ஆயிலும் இருக்காது, மேக்கப்பும் இருக்காது, டிசால்வ் ஆகி போயிடும். ஓகே, ஐ வில் ஆல்சோ அந்த 2 ஸ்டெப் ப்ராசஸ்லாம் தேவையில்லை, சிங்கிள் ஸ்டெப்லே இட்ஸ் ஆல் டன். ஸோ நான் அப்படியே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியுதுன்னு நினைக்கிறேன், மேக்கப் அப்படியே மெல்ட் ஆகி வருது. திஸ் இஸ் ஹவ். ஸோ பேசிக்லி என்னென்னா, மேக்கப் யூஸ் பண்ணுறதுனால தப்பே இல்லை, பட் அதை க்ளீன் பண்ணலைன்னா தான் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் த ஒன்லி திங் இஸ், நம்ம கைகளால் எல்லா இடத்துலையும் எவ்ரி பார்ட் ஆஃப் த ஃபேஸ் வந்து நம்ம மசாஜ் கொடுக்கணும், இவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஆயில் கிளென்சர் இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தண்ணியும் எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணணும். தட்ஸ் இட். ஐ ஹோப் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆல்சோ வர்ஜின் கோகோனட் ஆயிலும் வந்து வி ஹவ் ரீஸ்டாக்ட் இட். ஸோ இவங்க வந்து பேபிஸ், மஸ்கிட்டோ பைட்ஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க, இன்னொன்று நம்ம ஸ்கின்னை நரிஷ்டாக வச்சுக்கணும், கொஞ்சம் மசாஜ் கொடுக்கணும் பேபிஸ்க்கு அப்படின்றவங்கெல்லாம் கண்டிப்பாக யூ கேன் செக் திஸ் அவுட். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இஃப் நீடட் கோ செக் அவுட். ஸோ லான்ச் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ பீப்புள் டு ட்ரை திஸ் அவுட், ஃபார் விச் வி ஆர் ரன்னிங் சேல். மேபி ஃபியூ டேஸ் தான் இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட், கோ கிராப் யோர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அன்புடன் பிரியா. பாய்.